மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே இந்த ஸ்டார் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், கைப் அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர்களே. இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு நாதான், எனக்கு நீதான். மீண்டும் மீண்டும் பிறப்போம், மீண்டும் மீண்டும் இணைவோம். உன்னை தவிர வேறொருத்தி எனக்கு இல்லை, என்னை தவிர வேறொருவன் உனக்கு இல்லை. என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பிரிக்க முடியாது. உன்னை கைவிட மாட்டேன், உன்னை தேடி வருவேன். என் மேல விழுந்த காரிய போக்குறதுக்கு நீ உன்னையே தியாகம் செஞ்சு போயிருக்க. உன்னையே எனக்கு கொடுத்துட்டேன். உன்னை வருத்திக்கிறதுக்காக நீ போயிருக்க. உன்னை வருத்திக்கிறதுக்காகவும் எவ்வளவு ஒருத்திக்காக உன்னை விட்டு கொடுக்கறதுக்காக நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணல, உன் கூட வாழல. வாழ்வோ தாழ்வோ நீ ஏன் கூட தான் இருக்கணும். அதுதான் இறைவனின் விதி. எத்தனை பேர் என் வாழ்க்கையில வந்து எத்தனை பழி சுமத்தினாலும் நான் உன்னை கைவிடக் கூடாது. ஏன்னா நீ என் எலும்பில் எலும்பா இருக்க, என் மாம்சத்துல மாம்சம், என் ரத்தத்துல ரத்தம், என் உயிர்ல உயிர். உன்னை எதுக்கு நான் மத்தவளுக்காக உன்னை வத்திக்கிறதுக்கு நான் அனுப்பணும்? அங்கத்தான் நான் கொஞ்சம் தவற விட்டுட்டேன். எந்த சூழ்நிலையும் பெற்றவளை கைவிடுறவன் பூசனாவே இருக்க முடியாது. நான் தவறிட்டேன். இந்த செம்புலிங்கம் தவறிட்டான். முன் பிறவில மரணம் தான் நம்மளை பிரிச்சது, வேற யாரையும் நம்மளை பிரிக்க முடியல. ஆனா இந்த பிறவில எவ்வளவு ஒருத்தி வந்து பிரிச்சுட்டா. நான் விட்டுருக்க கூடாது, உன்னை விட்டுருக்க கூடாது. தேடி வருவேன், உன்னை தேடி வருவேன். என் வாளுக்கு இறையாயிருங்க. ஓ இஷ்டத்துக்கு பஞ்சாயத்து கூட்டத்துக்கு இது ஒண்ணு சொத்த வீடு இல்ல. செம்புலிங்க ஐயா குடும்பம் பஞ்சாயத்துக்குன்னு தனி மரியாதை இருக்கு. இஷ்டத்துக்கு வந்து அது இதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுன நானே அறுத்தெறிஞ்சுவேன். வா, நீங்க தானே இசைக்கான ஸ்தானத்தை கொடுத்திருக்கீங்க. இசைக்கான இடத்தை கொடுத்தது. இசைக்கான ஸ்தானம் வேற. அவகிட்ட ஆட்சி அதிகாரம், குடும்ப அதிகாரம் எல்லாமே உண்டு. உன்கிட்ட என்ன உண்டு? அவ உடம்புல ஓடுறது செம்புலிங்க ஐயா ரத்தம். உன் உடம்புல இங்க பார், உனக்கு இடத்தான் கொடுத்திருக்கு. அவ உடம்புல ஓடுறதான் உன் உடம்புல ஓடல. சுட்டு போர்த்திடுவான். இசைக்கான இடத்த கொடுத்திருக்கு. நீ போராடி நீ ஆதாரத்தை எடுத்துக்கிடலாம். மத்தப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்த இசைக்குள்ள ட்ரெஸ் போட்டது தப்பா? தப்புனா தப்புதான். இனிமேல் பஞ்சாயத்தை கூட்டுங்கட சொன்ன நானே கொண்டு எரிஞ்சிட்டு போயிருவேன். கொட்டு பேத்தாத. பஞ்சாயத்தை கூட்டுங்களா? சொப்ப விட நினைச்சிட்டியோ? என் புள்ள மேல இருக்கிற கரைய போக்குறதுக்கு தான் அந்த பஞ்சாயத்தை நான் கூட்டினேன். ஏன்னா என் புள்ள மேல பழி சுமத்தினா அவளுக்கு என்ன நேரம் இந்த உலகத்துக்கு காத்துக்கிட்டுதான். என் புள்ளைய பார்த்து கைய நீட்டினவளுக்கு இந்த உலகத்துல என்ன நேரம் அப்படிங்கிற காட்டுறதுக்கு தான் பஞ்சாயத்து. அதுக்காக காரணம் இல்லாம போட்டு தள்ள முடியாதுல்ல. அதான் உனக்கு 3 மாசம் டைம் கொடுத்தேன். அந்த 3 மாசங்கிறது செம்புலிங்க ஐயா உனக்கு போட்ட உயிர் பிச்சை. உனக்கு உயிர் மேல பயம் இருந்தா போய் ஆதாரத்தை தேடு. அத விட்டுட்டு பஞ்சாயத்து வந்த நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துட்டேன். ஓ பஞ்சாயத்து வந்துட்டேன். உனக்கு சாதகமாவே இல்லாம நினைச்சிட்ட. இங்க இருக்க பயிர் ஒன்றும் சொன்னீங்க இல்ல. மீசாச்ச ஆம்பளைங்க செம்புலிங்க ஐயா பேரடுங்க கொண்டு எழுதிட்டு போயிடுவாடுங்க. வீணா தீர்ப்புக்கு முன்னாடியே உயிரை விட்டுட்டு போயிடாத. வா, நீங்க எனக்கு 3 மாசம் டைம் கொடுத்திருக்கீங்க. ஆனா கிங்சிங் அம்மா வீட்டுக்கே வரல. நான் எப்படி ஆதாரத்தை எடுக்க முடியும்? அவன் உன்னை தேடி வரல, அப்ப நீ தேடி போ. அது இருக்க மாட்டான். அவன் உசுரங்க இல்லாம அவன் இருக்க மாட்டான். அவன் எங்க போகணுமோ அங்க போயிருப்பான். தேடி கண்டுபிடிச்சி ஆதாரத்தை எடுத்து இந்த பூமியில வாழறதுக்கு நாட்களை கூட்டிக்க. அப்போ எனக்கு மட்டும் இத்தனை விதிமுறைகளா? அவனுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே விதிமுறை, அவளை நேர்ல பார்த்தாலும் அவளுக்கு எந்த உதவியும் பண்ண கூடாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க கூடாது. எந்த உதவியுமே அவன் மூலம் போக கூடாது. இந்த செம்புலிங்க குடும்பத்துல இருந்து அவளுக்கு ஒரு உதவி கிடைக்காது. இது மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறை. செம்புலிங்க குடும்பத்துல உள்ள மட்டும்தான் புரிஞ்சுக்க. ஒருவேளை அவங்க வேற யாரு மூலமா உதவி செய்ய வச்சு அவளுக்கு உதவி பண்ணனா? குறுக்கு புத்தியை யூஸ் பண்ணதுக்கு சொத்த புள்ளில் இல்ல செம்புலிங்க பேரனுங்க. இல்ல, எனக்கான ஆதாரத்தை நான் எப்படி எடுக்க முடியும்? வீட்லயே இல்ல. நான் எப்படி தேடி போய் எடுக்க முடியும்? எனக்கு 3 மாசம் தான் நீங்க டைம் கொடுத்திருக்கீங்க. இது தப்பான தீர்ப்பு. சத்தியமா சொல்றேன். இன்னும் நீ ஒரு நிமிஷம் இங்க இருந்தனா ஒத்தாலைய நானே எடுத்துவேன். கிளம்பு. உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நீ தான் உனக்கான ஆதாரத்தை எடுக்கணும். போ.
அப்போ நான் என்ன வேணாலும் பண்ணலாமா? என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? அப்போ சரி, அப்போ சரி, அப்போ நான் ஆதாரத்தை எடுத்துருவேன். எனக்கான ஆதாரத்தை எடுத்துருவேன். நான் எடுத்துருவேன். அந்த ட்ரெஸ்ஸை எரிச்சிட்டீங்களா? ஜான் எரிச்சிட்டான். அழுதுகிட்டே எரிச்சான். எவ்வளவு தைரியம் அவளுக்கு! பொலானோட அறிய வேண்டியதானே? யார் துணிமணியை யாரு போடுறது? அவ அள்ளி மலரு அம்மா. எங்க அம்மாவுக்குள்ள ஆடைய எங்க அப்பா தவிர யாருமே தொட்டது கிடையாது. சிவா எப்படி நம்ம வீட்டுக்குள்ள ட்ரெஸ் போடலாம்? அந்த வீட்டுல பொம்பளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்க எல்லாரும் கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா இவ எப்படி இதெல்லாம் பண்ணன்னு தெரியல. இவளால உயிர் பலியும் வந்துடாத. இங்க இருந்தா போக முடியாது. அதுக்கு இல்ல, நம்ம உயிரே போகுது, போகும்போது ஏதாவது உயிர் எடுத்துலான்னு வீட்டுல இருக்க பொம்பளைங்க ஏதாவது பண்ணிட்டானா? சத்தியமா இவ எந்த இலைக்கும் போவான். அந்த வீட்டுல அப்பாவே சுத்திட்டு இருக்கிறதே துறை பொண்டாட்டி மகிமா, ஜான் பொண்டாட்டி. இதுகளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு காரசவம் பத்தாது. ஜபா கிட்ட யாரும் நெருங்க முடியாது, இயல் கிட்ட யாரும் நெருங்க முடியாது. அப்படி இருந்தாலும் இவளை நம்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. சரி, நான் சொல்ற ஆளை வீட்டுல கொண்டு இறக்கு. யாரு? அந்த பொண்ணு ரோஜாவை இறக்குங்க. அந்த பொண்ணு சொல்றத செய்ய. அந்த பொண்ணு இறக்குங்க. சரி. அது சரி, நீ எங்க போயிருந்த? ஏன் நீ என்ன சொன்ன? அலெக்சாண்டர் வீட்டுல இருக்க, சீக்கிரம் வான்னு சொன்ன. நான் இப்படி அப்படி சொன்னேன். முகதேவா, உன் விளையாட்டை என்கிட்ட வைக்காத. திடீர்னு உனக்கு இப்படி விளையாட்டு. நான் உங்ககிட்ட அசிங்கப்பட்டு நின்றுருக்கேன். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நான் இப்படிலாம் பண்ணுவேன்? முகதேவா, போன் போட்டு நீ தான் என்ன பேசுற. சீக்கிரம் அலெக்சாண்டரா வீட்டுக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். நான் கிளம்பி அங்க போனா அவன் என்ன நினைச்சிருப்பா? நான் பாட்டுக்கு மகாதேவா மகாதேவான்னு கூப்பிட்டேன். அவனுக்கு ரிசல்ட் தானே இருந்திருக்கும். அவன் தனியா இருந்துகிட்டு இருக்கான். நான் போய் மகாதேவன் மகாதேவன் கூப்பிட்டா அவளை அசிங்கப்படுத்த மாதிரி தானே. நான் கோவத்தை அவனை கத்திட்டு வந்திருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்க்க, அங்க போய் அப்படி கேட்டு தப்பு தானே. என்ன மகாதேவன் பாடிக்கிட்டு இருக்கா? நீ என்ன பண்ணாலும் உன திட்ட மாட்டேன். அப்படிதானே? இங்க பாரு, இவனை உடச்சிரு. சரி சரி, கோபப்படாத. நீ எதுக்கு அப்படி வேண்டா? அவளை பத்தி உனக்கு தெரியுமே. அந்த வீம்புக்காரிட்ட கொண்டு கோத்து விட்டுருக்க. அவன் பொம்பளையாடா, ராட்சசி. என் கரண்டிக்கு இருந்தா பொண்ணு சேட்டைக்கு அன்னைக்கு நான் மண்டையில கொட்டிக்கு உட்கார வச்சிருந்தா இன்னைக்கு வாழை தூக்கிட்டு வந்துக்க மாட்டா. அலெக்சாண்டரான்னு நீ என்ன அந்த சுண்டிக்கா பையன் கிட்ட என்ன கோத்து விட்டுருக்க. டேய், அவளை பத்தி யாருன்னு தெரியாம இருந்தா கூட அவகிட்ட ஈக்குவலா சண்டை போட்டா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. அவன் எப்படி இருந்தவா? அவளுக்கு ஈக்குவலா என்ன சண்டை போட வச்சுட்டிய. அந்த பையன் உள்ள என் கழுத்துல கட்டி வைக்கி. என் கரண்டுக்கு அவன் பண்ண சண்டை கூட மறக்க முடியும். அதனாலதான் அனுப்புனேன். என்ன சொல்ற? டேய் டேய், நிலை. அதனாலதான் அங்க அனுப்புனேன். பொண்ணு எரிஞ்சிருவேன். என்ன விளையாண்டுகிட்டு இருக்க? உன் தம்பி சாரோனே சாக போற கடைசி முடியல சத்தியம் வாங்கினானே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அது எப்படி என்னால மறக்க முடியும்? அவன் சொன்ன பொண்ணு அலெக்சாண்டரா தான். இப்போ அதுக்கு என்ன? தம்பி என்ன சத்தியம் வாங்கினாங்கிறத மறந்துட்டியா? எதையும் மறக்கல. அதனால அவன் எப்படிலாம் கதனாங்கிறத மறந்துட்டியா? ஆமா, அவன் சாக போற நேரத்துல எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒருத்தி இருக்கா, எனக்கு ஒரு 3 பிள்ளைங்க இருக்குங்கிறத நான் அவன்கிட்ட சொல்லல. அவன் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருந்தான். நான் ஏற்கனவே இந்த உண்மையை சொல்ல போக அவளை உயிரோட செத்து நிம்மதி இல்லாம ஆக்கிடக்கூடாதுன்னா நான் சொல்லல. நம்ம அண்ணன் கூடயே இருந்து இப்படி ஒரு உண்மையை மறைச்சிட்டானே. அவன் கடைசி நேரத்துல வெம்பி சாகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனால அவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவனுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். செத்து போனவனுக்கு நீ வாக்கு கொடுத்திருக்க. ஏய், எனக்கு குடும்பம் இருந்ததுடா, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா நீ அவனுக்கு வாக்கு கொடுத்தியா கொடுக்கலையா? எனக்கு குடும்பம் இருந்தது அவனுக்கு தெரியாது. டேய், அவனுக்கு நான் வாக்கு கொடுக்கும் போது என் மூத்தவனுக்கு 5 வயசுடா. கிங்ஸுக்கு 5 வயசு. நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆனா செத்து போன உன் தம்பி சாரோன் ராஜாவுக்கு அது தெரியாது. நீ கல்யாணம் முடிக்காம குடும்பத்துக்காக இருக்குன்னு அவன் நினைச்சிட்டான். அது மட்டும் இல்ல, அவன் உனக்காக பார்த்த பொண்ணு அலெக்சாண்டரா. அது அலெக்சாண்டர் சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கும். அலெக்சாண்டரா இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ண இருக்கிறதுக்கு காரணம் நீதான். அலெக்சாண்டரா கொல்ல நினைக்கிறது ஒண்ணுதான், தெரியும்ல? அவ சுத்தி சுத்தி தேடி வர்றது ஒண்ணுதான். ஆனா அது அவளுக்கே தெரியாது. ஏன்னா அவன் உயிர்க்குயிரா காதலிச்சவனை கொண்டது உன் தம்பி. உன் தம்பி இடத்துல இருந்து கொண்டது நீ. அவகிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்த வாங்கியிருக்க. அவன் தன் காதலன் கிட்ட காதல சொல்ல. ஆனா அந்த பையன் அவளுக்காக உசிரியை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்திருக்கான். அவளுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு அவளை தேடி வந்திருந்தான். அப்போதான் நீ அவனை கொண்டுட்ட. ஆள் மாத்தி கொண்டுட்ட. அவனுக்கும் அந்த குறுப்புக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. நீ தெரியாம கொண்டவன். அண்ணனுக்கு நியாயம் இல்லாத ஒருத்தனை கொண்டுட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி உனக்கு வந்துடக்கூடாதுன்னு அந்த பழி அவன் ஏத்துக்கிட்டு அவனும் அந்த குறுப்புல உள்ளவன் தான். அந்த அவனும் மாஃபியா குறுப்பு தானே ஒன்ன நம்ப வச்சான். ஆனா செத்து போன பையனுக்கும் அந்த மாஃபியா குறுப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் ஒரு அப்பாவி, அவன் ஒரு டாக்டர், அவ்வளவுதான். அவன் செஞ்ச ஒரே குறுப்பு அன்னைக்கு இந்த மாஃபியா குறுப்புல வந்து நின்னது. நீ தெரிஞ்சு கொள்ளல. அந்த குறுப்புல ஒருத்தன் நினைச்சு நீ கொன்ன. உனக்கு ஒண்ணு தெரியுமா?
அன்னைக்கு தான் தன் காதல 2 பேருமே சொல்லதுக்கு இருந்திருக்காங்க. அவன் அலெக்சாண்டருக்காக தான் அந்த இடத்துல நின்றுருக்கான். தான் காதலிய கரம் பிடிக்க போறான், பிடிச்சவளோட வாழ போறோம்னு 1000 கனவோடு தான் அவன் அந்த இடத்துல வந்து நின்றுருக்கான். இது வரைக்கும் வாழ்க்கையில அனாதையா வாழ்ந்துட்டான். அம்மா அப்பா கூட பிறந்த எந்த உறவும் இல்லாம தன்னந்தனியா அனாதையா வாழ்ந்தவளுக்கு அன்னைக்கு அவன் தான் ஒளி விளக்கா இருந்தான். பழக்கப்பட்டவனாலே பலமுறை வாழ்க்கையில சீரஞ்சவளுக்கு அன்னைக்கு வாழ்க்கையில ஒளி விளக்கு வரப்போதுன்னு அவனை பார்க்கறதுக்கு ஓடோடி வந்தான். காதல சொல்லிக்கிட்டு அவன் கூட புது வாழ்க்கை தொடங்க போறோன்னு 1000 கனவோட அந்த பொண்ணு வந்தான். வந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி இல்ல, வாழ்க்கையே போச்சு. அந்த புள்ள பிறந்தல இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கு. அந்த பையனாலதான் தனக்கு வாழ்க்கையே நினைச்சு வந்தவளுக்கு இப்போ அவகிட்ட அந்த ஒரு நம்பிக்கையும் அவளை விட்டு போச்சுது. அவ அந்த பையனை கரம் பிடிக்க போறோன்னு இருக்க சொத்து சொகத்தெல்லாம் வாரி வழங்கிட்டு தான் அன்னைக்கு வந்திருக்கான். பாலா போன இந்த சொத்துக்காக தானே நம்மளை இவ்வளவு பாடுபடுத்தினாங்கன்னு அன்னைக்குதான் அந்த சொத்தை எல்லாத்தையும் அந்த கும்பலுக்கு அவ எழுதி கொடுத்துருக்கான். மனசு நிறைய காதலன்னு சுமந்துக்கிட்டு இனி வாழ போற வாழ்க்கை அமைதலான ஒரு இல்லற வாழ்க்கை வாழ போறோன்னு அந்த பொண்ணு 1000 கனவோட அன்னைக்கு வந்திருக்கான். அவன் அன்னைக்கு ரத்த வெள்ளத்துல அவனை மடியில போட்டுக்கிட்டு கதறியிருக்கான். என்னை விட்டுட்டு போயிடாத, என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு அவ அழுவ அந்த சுத்தி இருந்த உலகத்தையும் அதிர வச்சிருக்கேன். அவளுக்கு என்ன அத்தனை நம்பிக்கை அன்னைக்கு போயிடுச்சு. அவன் என்னமோ சொல்ல வந்திருக்கான். ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுத்திருந்தா அவன் யாருன்னு சொல்லியிருப்பான். அதாவது நீதான் உண்மையை அவன் சொல்லியிருப்பான். தான் சாவுக்கு யாரு காரணங்கிற உண்மையை சொல்லியிருப்பான். அதை சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு தம்பி தான் கொண்டான். மனசே இல்லாம கொண்டிருக்கான். ஏற்கனவே செத்துக்கிட்டு இருந்தவன திரும்ப கொண்டிருக்கான். அது உனக்காக. அவன் அந்த உண்மை அந்த பொண்ணுகிட்ட சொல்ல அவன் வந்து உன்கிட்ட நியாயம் கேட்டக்கூடாது. செம்பிளிங்க பையன் உன்கிட்ட நியாயம் கேட்டக்கூடாது. தப்பான ஒரு முடிவு எடுத்துட்ட நீ தலை குனிஞ்சு அந்த இடத்துல உயிரை விட்டுறக்கூடாதுன்னு உன் தம்பி அந்த பாரத்தை வாங்கிக்கிட்டான். அவன் கெஞ்சினான், உன் தம்பி கிட்ட கெஞ்சினான். அவனை விட்டு கெஞ்சினான். உன் தம்பி விடல, கொண்டுட்டான். ஒரே ஒரு நிமிஷம் கேட்டு பார்த்தான், கிடைக்கல. போச்சுது அந்த பொண்ணு வாழ்க்கையே போச்சுது. அந்த பொண்ணு ஒரு குழந்தை தனமா கத்தி அழுதுருக்கா. அவ அழுக்குறலே யாருக்கு எட்டுச்சோ இல்லையோ ஓ அம்மா அப்பாவுக்கு எட்டுச்சுது. ஆமா, ஒரு அப்பாவி குழந்தையோட அனுப்புறேன் உங்க அம்மா அப்பா காலுக்கு எட்டுச்சுது. ஏன்னா உங்க அப்பா ஒரு தெய்வம், நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவரு. உங்க அம்மா தெய்வத்தின் மர உருவம். உங்க அம்மாவே இறங்குனாங்க. அந்த பொண்ணு கத்தி கதை அழும்போது அந்த பொண்ணுக்கு வெறும் 17 வயசு. என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு போகாதேன்னு அந்த பையன் கையை பிடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கத்தி கதறினா. என்னைய கூட கூட்டிட்டு போயிரு, எனக்கு பயமா இருக்கு, வாழதுக்கு பயமா இருக்குன்னு. இன்னைக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் கத்தி தூக்குறாள அலெக்சாண்டரானு. அந்த பொண்ணு கத்தி கதறினது என்ன தெரியுமா? என்னைய கொண்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. குழந்தைடா, அவ காதலியால போது அவ குழந்தை. ஏதோ ஒருத்த நம்மளை காப்பாத்த வந்திருக்கானே. அந்த பையன் உண்மையா காதலிச்சிருக்காண்டா, உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கான். இவன் நிலைமை தெரிஞ்சோம் அவளை உண்மையா காதலிச்சிருக்காண்டா. அவளுக்காக பல நேரம் உசுர கொடுக்க போயிருக்கான். அதனாலதான் அந்த பொண்ணு அவனை நம்பி அந்த இடத்துக்கு வந்திருக்கான். 2 பேருமே சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறேன்னு 1000 கனவோட அன்னைக்கு தாண்டா வந்தாங்க. அன்னைக்கு அவங்க கனவு செலஞ்சது, சிதறிக்கப்பட்டது ஒன்னால. இன்னொரு அதிர்ச்சான சம்பவம் சொல்றேன் கேளு. அதே இடத்துக்கு போலீஸ், ஜெர்மனி போலீஸ் வந்து இறங்குச்சு. நீ அந்த இடத்துல தப்பிச்சுட்ட. அன்னைக்கு உன் தம்பிய கொண்டதும் அங்கோல கூட்டம்தான். இவள அந்த மாஃபியா குரூப்ல ஒருத்தி நினைச்சு அந்த நாட்டு அரசாங்கம் அவளை கைது பண்ணி உள்ள அடிச்சாங்க. அந்த நாட்டுல வாழறதுக்கு அவனுக்கு தடை விதிச்சாங்க. ஜெயில சித்திரவதை அனுபவிச்சா, கொடுமை அனுபவிச்சா. ஒரு ஆண் சிறைசாலையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிப்பா உனக்கு நல்லா தெரியும். அவ ஒரு பொண்ணு, 17 வயசு பொண்ணு, எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருக்கணும். அந்த பொண்ணு சித்திரவதைய தாங்கி 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 தான் எனக்கு அலெக்சாண்டரா வந்து நிக்கா. அவளை அலெக்சாண்டரா வாக்குனது நீதான். உன் தம்பி தான் அவளை ஜெயில இருந்து எடுத்தான். ஆனா அது அவளுக்கு தெரியாது. யாரால வாழ்க்கை போச்சோ அவங்க மூலமாவே வாழ்க்கையை கொடுக்கணும். உன் தம்பி அப்படி ஒரு சத்தியத்தை உங்ககிட்ட வாங்கணும். அவளுக்கு தெரிஞ்சது ஒண்ணு, இந்த மாஃபியா கும்பலால தானே நான் வாழ்க்கையே போச்சுங்கிறதுக்காக தான் எந்தெந்த நாடுல இந்த மாதிரி ரவுடி கூட்டம், மாஃபியா இந்த மாதிரி யார் யார் இருக்காங்களோ அவங்க கூட்டத்தில் தான் கைவசப்படுத்தினா
இவருக்கு இல்லாம எல்லாரையும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால நான் பட்ட வலி வேதனைனால அத்தனை முறியடிச்சு ஜெயிச்சு காட்டினா. அவ கை வைக்காத நாடும் இல்ல, அவ ஜெயிக்காத மாஃபியா கும்பல் இல்ல, எல்லாரையும் கைப்பற்றினா. அப்படி கைப்பற்றிதான் கடைசியா இங்க வந்து நின்னா. அவ கடைசியா வந்து நின்னது ராஜபாண்டி கிட்ட. ராஜபாண்டி அதான் நம்ம இசை மாமான்னு கழுத்து தொங்கிட்டு கிடப்பால அண்ணா பாண்டி, இசையோட அஸ்டண்ட், இசையோட பிள்ளைங்களுக்கு தாய் மாமே. அவன் தான் ராஜபாண்டி, தாதாக்கெல்லாம் தலைவன், தாதா கும்பலுக்கெல்லாம் தலைவன். அவன் ஆட்சி பிடிக்கதான் இங்க வந்திருக்கான். வந்திருக்கவளுக்கு தான் திசை திருப்பினது உங்க அம்மா அப்பா. அவளை இங்க கொண்டு சேர்த்தது உங்க அம்மா அப்பா. செம்புலி கையாவும் அள்ளி மலர் தான் அவங்க தான் இங்க கொண்டு சேர்த்தது. அவ வந்தது ராஜபாண்டி கோட்டையை பிடிக்கிறதுக்கு தான். அவளை திசை திருப்பி விட்டது உங்க அம்மா அப்பா. தான் பையன் செஞ்ச தவறுக்கு தான் பையன் மூலமாவே வாழ்க்கை சீர்படுத்தி கொடுக்கணுங்க தான் அவங்க எண்ணம். இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? உன் பையன் கிங்ஸின் தான் சொன்னான். கிங்ஸினா இங்க பாரு, உன் பையன் செம்புலி கையா தான் மறந்துறாங்க. அவனுக்கு மறைவான ரகசியங்கள் இங்க எதுவுமே இல்ல. நான் உன் குடும்பத்தை ராஜகுரு, ஆனா எனக்கு குருவே அவன் தான் மறந்துறாங்க. இந்த உண்மை தெரிஞ்சனால தான்டா அன்னைக்கு அலெக்சாண்டரா வீட்டுல வச்சு என்னால எதுவும் பண்ண முடியல. அவ அடிக்கடி என்கிட்ட ஒண்ணு சொன்னான், யாரோ 2 பேர் என்கிட்ட வந்து பேசுறாங்கன்னு. எனக்கு புரியல. அப்புறம் தான் கிங்ஸின் மூலமா நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பிள்ளைக்கு தெரியுமா? தெரியும். அவன் ஏற்கனவே அலெக்சாண்டரை பத்தி கொஞ்சம் எடுத்திருக்கான். அவளுக்கு நடந்ததெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அத்தனை நடத்துனது நீதானே அவனுக்கு தெரியாது. அலெக்சாண்டர் ஒரு அனாதை, அவளுக்காக ஒருத்தன் வாழ்ந்தான். அவனை உயிரோட கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையை நிற்கதியா போச்சுது. அவ ஜெயில அனுபவிச்ச அத்தனை கஷ்டம் அத்தனையும் அவனுக்கு தெரியும். ஆனா அத்தனை வலிகளுக்கும் வேதனைக்கும் பின்னாடி நீ இருப்ப, அப்பா இருப்பாருன்னு அவனுக்கு தெரியாது. அதனாலதான் அவளை இன்னும் வரைக்கும் இந்த ஊர்ல பாதுகாப்பா வச்சிருக்கான். அன்னைக்கு சாரனும் கவினும் அவளை எப்படியாவது போட்டு தரணும்னு முடிவு பண்ணானுங்க. அவனுங்க 2 நேரம் திட்டம் திட்டினானுங்க. அலெக்ஸ் ஒரு படி மேலேயே போய் அவ வீட்டுல வச்சு அவளை போடுறதுக்கு போனான். அப்பதான் கிங்ஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டா. அலெக்சாண்டரா மேல கை வச்சது என் மேலேயே கை வச்ச மாதிரி ஆடி போயிட்டாரு உன் பையன். இனிமேல் அலெக்சாண்டரா மேல யாரும் கை வைக்க முடியாது. அது உன் பையன் போட்ட ஆர்டர். அவளுக்கான அத்தனை பாதுகாப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காது அவன் தான். இப்போ அலெக்சாண்டரா வீட்டுக்குள்ளே இருக்கா, அதுக்கு காரணம் அவன் தான். பிராயசத்தை தேடிட்டு இருக்கான். அதனாலதான் நம்ம குடும்பத்திலும் அடி மேல அடி விழுந்துகிட்டே இருந்திருக்கு. நீ எந்த பொண்ணையும் ஏற்று பார்க்க மாட்டேன், அது உன் குளத்திலே கிடையாது. நான் அப்போ இதை எப்படி உனக்கு புரிய வைக்க முடியும்? அதனாலதான் அவ வீட்டுக்கு கொண்டு அனுப்பி வச்சேன். ஏதோ ஒரு உள் உணர்வு, ஏதோ அவளை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்க தோணும், ஏதோ ஒரு ஆர்வத்தை கொடுக்குங்கிறதுக்காக தான் உன்னை அனுப்பி வச்சேன். உன்னை குத்தி காட்டும் நினைக்கலடா. நீ தெரியாம தான் பண்ண, தெரியாம தான் ஒரு உசுரை எடுத்த. ஆனா அந்த உசுரோட வேல்யூ எப்படி இருந்திருக்கு பாரு. அதனாலதான் உங்க அப்பா ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாரு. அநியாயம் இல்லாம ஒரு உசுறு நம்ம கையில இருந்து போக கூடாதுன்னு. அந்த ஒரு உசுரோட வேல்யூ எங்க வந்து நிக்க பார்த்தல. நான் உனக்கு குறை சொல்லல. அன்னைக்கு அந்த மாஃபியா கும்பல மாட்டது விதி. நீ அந்த கும்பல நினைச்சு போனது விதி. அலெக்சாண்டர் திரும்ப கூட்டு வந்ததும் விதி. விதி விதி. இவன் அலெக்சாண்டரா விரும்பணும், இப்ப இப்படி சொல்லிட்டு போறாங்க. மகாதேவன் முத விரும்பணும். மகாதேவன் கல்ல நான் காதல பார்த்தது. அதனால நான் அலெக்சாண்டரா விட்டுட்டு வந்தேன். அவன் கத்தி எடுத்ததுக்கு நான் போட்டிருப்பேன். நான் அவன் கல்ல காதல பார்த்தேன்டா. என் தங்கச்சி உலகத்துல இருந்தனால நீ பார்த்த, அதை நான் பார்த்தேன். இப்ப இனி இறக்கிட்டு போறிய நான் என்னடா பண்ணுவேன்? நான் இப்ப என்னடா பண்ணுவேன்? இந்த பாவத்தை நான் எங்க போய் கருவேன்? அப்பா அப்பா எனக்கு தெரியாதுப்பா. அப்பா இந்த 20 வருஷத்துல இப்படி ஒரு சம்பவம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஒரு பொண்ணு வாழ்க்கையை செலுத்திருக்கேன். அப்பா எனக்கு மணி பொண்ணுப்பா. ஒரு பொண்ணு வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டேன். அப்பா நான் என்ன பொண்ணு மட்டும் சொல்லுங்கப்பா, எனக்கு தெரியாதுப்பா. இந்த 20 வருஷம் ரகசியம் எனக்கு தெரியாதுப்பா. ஒரு பொண்ணு வாழ்க்கையை செலுத்திருக்கேன்னு, ஒரு பொண்ணோட கனவு, அவ எதிர்காலம், அவ காதல் வாழ்க்கை எல்லாத்தையும் செலுத்திருக்கேன்னு.
அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு தெரியாதுப்பா. அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம். ஐயோ, அத்தனைக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். மகாதேவன் மாமா, மகாதேவன் மாமா, இப்ப நீங்களா வந்தா நல்லது. முத கத்தி கீழே போடு. இல்லப்பா, போட முடியாது. கத்தி கீழே போடு. இல்லப்பா, போடல, போட வைக்க வேண்டியது இருக்கும். கீழே போடு. எதுக்கு மகாதேவன் எதுக்குள்ள கோபம் தெரிவிட்டு இருக்கீங்க? எதுக்கு? அப்பா, மாமா என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? சொல்லு. அவன் எது பண்ணாலும் சரியா தான் பண்ணுவான். என்ன எது பண்ணா சரியா பண்ணுவாரா? அவன் ஒண்ணும் உங்க மாதிரி முட்டா பையனும் கிடையாது, சின்ன பையனும் கிடையாது. அவன் எது பண்ணாலும் நேர்த்தியா தான் பண்ணுவான். என்ன நான் அதான் சொன்னல, அவர் வெளியில வரட்டும் கேட்டுக்கலான்னு. நீங்க தான் வீட்டுக்குள்ள போய் கேப்போன்னு சொல்லி கூட்டு வந்தியா? அப்பா எப்படி சொல்றாரு பாரு. என்னடா சின்ன பையன் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிட்டேன். அது என்ன முட்டா பையன் சொன்னீங்க? அறிவு இல்லாம ஆத்திரத்துல கத்தி எடுக்கிறவங்க எல்லாருமே முட்டா பையன் தான். நாங்க ஒன்னும் ஆத்திரத்துல எல்லாம் எடுக்கலப்பா, சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப என்ன நடந்தது? கத்தி தூக்கிட்டு வந்திருக்கீங்க. எப்பா, மகதேவ் மாமா என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல, நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். சொல்லிட்டா மட்டும் நீங்க எப்படியும் உங்க நண்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. அது சப்போர்ட் இல்ல, அவன் சரியா தான் பண்ணிருப்பான். நீங்க தான் ஏதாவது வேண்டதை பார்த்திருப்பீங்க. என்ன சொல்லுங்க. அப்ப இப்ப நாங்க சொல்ல போற விஷயத்தை கேட்டுட்டு இப்ப யார் சரியா பண்றாங்கன்னு நீங்க சொல்லுங்க, அப்ப தெரியும். சரி, விஷயத்த சொல்லு. அதான் ஊருக்குள்ள புதுசா வந்து இறங்கிட்டாலே அலெக்சாண்டரா. கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? அப்பா, அவ பண்ற அராஜகத்துக்கு அளவே இல்ல. நம்ம எல்லைய போறோம் வேணும்னு வேண்டாத வழியெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பா, நம்ம இடத்துல பாதி சுருட்டிட்டாப்பா. அது மட்டும் இல்ல, நமக்கு போட்டியாவே நம்ம இந்த மண்ணில் வீழ்த்திட்டு இந்த மண்ணுக்கு அலெக்சாண்டரா மண்ணுன்னு பேர் வைப்பாலாம். இந்த கோட்டைக்கு அலெக்சாண்டரா கோட்டைன்னு பேர் வைக்க போறான். இனிமேல் அலெக்சாண்டரா சமஸ்தானமா. இப்படி 1000 பேர் ஊருக்குள்ள சொல்லிட்டு வருவான். அவனுக்காக நீ இருக்கிற மகாதேவனை தேடிட்டு இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அலெக்சாண்டரா லேஸ்பட்டவ இல்ல. அப்பா, இது வரைக்கும் நம்ம எல்லையை கைப்பற்ற நினைச்சவன் நமக்கு முதுக்கு பின்னாடி வேலை பார்த்தான். இவன் நேர்த்து நேரம் நிக்கா. சரி, அவ துணிச்சல நான் பாராட்டுறேன். வேற அப்பா என்ன? அப்பா, அவளை இருக்கும் மேலே விட்டு வச்சா நமக்கு ஆபத்து. அவன் இசைய போட்டுதலுக்கு முடிவு பண்ணிருக்கான். ஆமாப்பா, இசைய போட்டுதலுக்கு முடிவு பண்ணிருக்கான். அது கிங்ஸ்ல இருக்கிற வரைக்கும் நடக்காது. வேற அப்பா, எப்ப முயற்சி பண்ணி பார்த்தாலும் அதுக்கப்புறம் அவ எப்படி மண்ணில் இருக்கலாம்? நம்ம உசுர் பாயிசே, நம்ம புள்ள அவ்வளவு கொள்ளைய பாத்துருக்கா. அவளை எப்படி மண்ணில் வைக்க முடியும்? சரி, நீங்க அவளை போட்டு வேண்டியதுன்னு. இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரோம். அதனாலதான் அவன் நம்ம எல்லை பிடிக்க வந்தாலும் நாங்க போட வரல. அவன் நம்ம பிள்ளை மேல கை வைக்க நினைச்சான். அதனால அவளை போட்டு தந்ததுக்கு நாங்க போனோம். நல்ல விஷயம் தானே, போட்டு தாண்டிக்கணுடா. அங்க என்ன நினைச்சு தெரியுமாப்பா? மகாதேவன் என்ன பண்ணாங்க? வேண்டத வேலை பார்த்துட்டாரு. இதே கிரிமினல் புத்தியை அங்க யூஸ் பண்ணிட்டாரு. அவளை காப்பாத்தி விட்டுட்டாரு. என்ன சொல்றீங்க? இப்ப சொல்லுங்கப்பா, நாங்க முட்டா போயிடலாம். அவளை எப்படி காப்பாத்தி கூட்டு போயிட்டா தெரியுமா? அந்த எங்களை நோஸ்பெக்ட் பண்ணி அவளை காப்பாத்தி கூட்டு போயிட்டாரு. நாங்க யாருன்னா அலெக்சாண்டரை காப்பாத்துறதுன்னு பார்த்தா கடைசியில் அலெக்சாண்டரை காப்பாத்துறது மகாதேவன். மகாதேவன் இருக்கிற அலெக்சாண்டரை காப்பாத்தணும். அப்பா, அவர் நம்ம கூட இருந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாருப்பா. நம்ம குடும்பத்துல இருந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாரு. அவருக்கு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும். பழி வாங்கி அதுக்கு தானே நீங்க அலெக்சாண்டரை காப்பாத்துறீங்க. ரொம்ப நல்ல மாதிரி பேசாதீங்க. அவ போட வந்தது உங்க பிள்ளை தானே, உங்க ரத்தம் தானே. எங்களுக்கு தெரியாது நினைச்சுக்கிடாதீங்க. அலெக்சாண்டரை காப்பாத்துறது நீங்க தான். எங்க கிங்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டோம். காப்பாத்திட்டீங்களோ? காப்பாத்தி எத்தனை நாள் காப்பாத்திருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். அவசாவே என் கையில தான். இப்ப சொல்லுங்கப்பா, நாங்க முட்டாளா இல்ல உங்க கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்காரு துரோகி அவரு முட்டாளா? நீ போலாம். தெரியும், என்ன பண்ணாலும் நீங்க உங்க நண்பரை தூக்கி வைக்க போறீங்க. ஆனா ஒண்ணு, அலெக்சாண்டரா போட்டு தந்தா இவரை நான் ஜெயிச்ச மாதிரி விட மாட்டேன். அலெக்சாண்டரா எதுக்கு இவன் காப்பாத்தணும்? இவன் காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான். நிச்சயமா அலெக்சாண்டரா காப்பாத்திருக்கான்னு ஏதாவது காரணம் இருக்கும். கண்டிப்பா காரணம் இருக்கும். காரணம் இல்லாம இவன் காப்பாத்த மாட்டான். இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணை கொல்ல பார்த்திருக்கா. என்ன காரணமா இருந்தாலும் இவன் ஏன் காப்பாத்தணும்? அதையும் மீறி காப்பாத்திருக்கான் அப்படின்னா என்னவா இருக்கும்? மகாதேவனே, மகாதேவனே, என்ன இது எங்க போனாரு? இதுல என்ன இருக்கு? இது இசை போட்டோ தானே? சே, இது இசை போட்டோ இல்ல. இது கலரா இருக்குதே, ஹைட்டா இருக்குதே. இல்ல, இது இசை போட்டோ இல்ல, லைட்டா முக சேஃப் மட்டும் இருக்கு.
மகாதேவா மகாதேவா அவனுங்க அந்த நின்று தான் நானும் தேடிட்டு இருக்கேன், காணோம். அது எனக்கு கையில அன்னை மூளை தான் இருந்துச்சு. கொண்டா. சரி நீ போன பாத்துக்கிறேன். ம், சரி. இது அம்மு தானே? அம்மு அலெக்சாண்ட்ரா, அப்போ ரெண்டு ஒண்ணு தானே நினைச்சேன். இந்த முகரை பார்க்கும் போதே நினைச்சேன் இது அம்மு தான் இருக்கணும். ஆனா அதுல கொஞ்சம் சுட்டி தானே பண்ணா, இப்போ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெண்டு வித்தியாசம் இல்ல. அது சரி, இந்த போட்டோ எதுக்கு மகாதேவன் ரூம்ல இருக்கு? இது ஒருவேளை கொஞ்சம் பூமிமா சைஸ் தெரியறனால பூமிமா நினைச்சு விரும்புறானோ? இவ பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே பூமிமா பண்ண மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை அந்த நினைப்புல தான் அன்னைக்கு சாரணி எல்லாம் கொல்ல போனதுக்கு அப்புறம் இவன் தடுத்திருக்கானோ? ஓ, அதான் கொல்ல விடாம தடுத்திருக்கான். அப்படின்னா மகாதேவன் அலெக்சாண்டரா விரும்புறான். சரிடா, நீ எப்படியா சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். இதுக்காகவாது அலெக்சாண்டரா நான் கூட சேர்த்து வைப்பேன். உனக்கு வயசு இருக்குடா, வாழு. பாவம், இவ்வளவு நாள் வாழாமே இருந்துட்டான். நானாவது கொஞ்சமாவது வாழ்ந்தேன், அவன் வாழவே இல்லை. வாழட்டும். ஆனா என்கிட்ட இதையும் மறைக்க மாட்டானே. இதை என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ண போறேன்? அலெக்சாண்டர் மறுபடியும் பேச போறேன். ஏன் என்ன மறைச்சான்? ஒருவேளை பேர பிள்ளைலாம் எடுத்துட்டோம்னு நினைச்சு வெக்க போட்டு சொல்லாம இருக்கானோ? டேய், பேர பிள்ளை எடுத்தாலும் சின்ன பையன் தான்டா. 45 வயசு வயசாடா. டேய், காதல் வரலாம்டா, தப்பு இல்ல. காதல் என்ன அவ்வளவு பெரிய பாவம் செய்யலாம்? மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாது, அவனுக்குன்னு ஒரு துணை தேவை. தேவனே கொடுத்த வாக்குடா, ஒரு மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு. என்னடா இது ஒரு பாவ செயல் மாதிரி? நீ இதை என்கிட்ட போய் மறைச்சிருக்க. நீ இதை என்கிட்ட சொல்லிதான் நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னத்துக்கு ஊரடி உனக்கு நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். மகாதேவனுக்கு காதல் வந்திருக்கு. அப்போ இனிமேலே அலெக்சாண்ட்ரா மேல யாரும் கவிக்க கூடாது. என் நண்பனுக்கு பிடிச்சிருக்கு, விரும்பி இருக்கான். அத்தான் அங்கே சுத்தி வந்தானா? சந்தோஷமா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் நண்பன் ஒரு பொண்ணு கூட வாழ போறான். என் நண்பன் அவனுக்குன்னு ஒரு துணை தேடிக்கிட்டான். நல்ல பொருத்தமா தான் இருக்கும். ரெண்டும் ஒரே கேட்டகரி தான். இன்னைக்கு நம்ம பொண்ணை கண்டுபிடிச்சணும்டா. பிடிச்சலானே, இப்ப கிளம்பிட்டோம்ல. இன்னைக்கு எப்படியாவது பாதி ஊரை பார்த்துட்டு வந்துடலானே. அதெல்லாம் தாண்டி அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டானே. கண்டிப்பா சொல்றேன், அவன் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கோட தான் எங்கேயாவது இருப்பானே. நம்ம கண்ணில் தெரியல அவதான். இல்ல, இது அந்த ரெட்டு சட்டை தானே, குட்டு பாவட அந்த பக்கம் இது. ஆமா, தாவணி எல்லாம் போட்டிருக்கா. இல்ல, இந்த பிள்ளை தான் இந்த பேய் அடிச்சது. ஆமா, இவன் எதுக்குல இங்க நிக்கா? என்ன பார்க்க? என்ன சொல்ற? அவ என்ன போக்கதான் வந்திருக்கா. சரி, என்ன கேளு, போ பேசிட்டு வா. வேண்டானே, இப்ப பேசி என்ன ஆக போகுது? எதுவும் ஆக போறது இல்ல. போலாம், இப்போதான் நீ பேசுற. போ, என்ன ஆனாலும் பரவாயில்ல, போய் பேசிட்டு வா. வேண்டானே, நான் சொல்றேன்ல, போ. என்ன இங்க நின்றுட்டு இருக்க? என்னாச்சு? இங்கதானே உனக்கு ஆபத்து வந்தது, திரும்ப அங்கே வந்து நின்றுட்டு இருக்கா? இப்போ லண்டன்ல இருந்து இருந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆகுது. நல்லா இருக்குல்ல? என்ன திடீர்னு அப்படிங்க? பார்க்கணும் போல இருந்தது. உங்களுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, பார்த்துடல. நல்லா இருக்குல்ல? சரி, கிளம்பு. உங்களை பார்த்து பேசணும் போல இருக்குது. பேசுறதுக்கு ஒண்ணுதான் இல்ல. என் சூழ்நிலை இப்ப சுத்தமா சரியில்லை. எல்லாம் முடிட்டோம், நான் அப்புறமா வந்து பேசுறேன். கேள்விப்பட்டேன், எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. அதான் உங்களை பார்த்து ஆத சொல்லலாம் தான் வந்தேன். ஆதல் சொன்னாலும் இப்போ அடங்காது. என் புள்ள கையில வர வரைக்கும் எங்களுக்கு ஆதலும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. புள்ள தாச்சு புள்ள. என் தலையில எழுதின விதி மூலமா வந்த வேணா. பொறுத்த இல்லாத கல்யாணம் வேண்டாம். நான் பொறாமையில சொல்லல, பொறுத்த இல்லாத கல்யாணத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. சரி, நீங்க நல்லா இருக்கணும், அதனால தான் சொன்னேன். அது குட்டி கோயில், சொர்க்கம், அதுல கண்டவங்களை விட்டுறாதீங்க. சரி, நீ பார்த்து போ. சரி, நான் என் பிள்ளை தேடி போய்கிட்டு இருக்கேன். பேசுறதுக்கு டைம் இல்லை, கிளம்புறேன்னா? சரி, நான் உங்களை பார்த்து ஆத சொல்லலாம் தான் நின்றுட்டு இருந்தேன். நீங்க போங்க. சரி சரி, என்ன வண்டி எடுத்து வரேன். அந்த புள்ளைய நம்ம வீட்டுக்கு போக சொல்லு. அண்ணா, இந்த புள்ளைய நம்ம வீட்டுக்கு போக சொல்லுன்னு சொன்னேன். விளாடாத,
இப்ப நம்ம சூழ்நிலை சரியில்லை. நான் கிங்ஸன் என்கிட்ட பேசிக்கிட்டு அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு போக சொல்லு. ஏன்னா இருக்க பிரச்சனை கனடா. எங்க பாரு சொன்னா கேளு. இந்த நேரத்துல இந்த பிள்ளை அங்க அனுப்பி வச்சா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா அந்த சூரிய கையில நம்பி வீட்டுல பொம்பளைங்களை வைக்க முடியாது. நம்ம வீட்டுல நிறைய பேர் அப்பாவி. சொன்னா கேளு. ஒரு 4 நல்ல பிள்ளைங்க இருந்ததான் ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்துவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதலாவும் இருக்கும். ஏமா சொல்லுங்க மாமா. சாரி. பரவாயில்ல, நம்ம வீடு உனக்கு தெரியும்ல. இப்படி இப்படி போணும் தெரியும். சரி நீ அங்க போய் இருப்போ. நானா? ஆமா நீதான். நான் போலாமா? நீ அங்கதான் இருக்கணும். நீ ரெண்டு சைடு குட்ட போட தானே. ஆமா. அம்மா இப்ப யாரும் போட மாட்டேக்கா. இவங்களுக்கு பிடிக்காது. ஓ சரி சரி, நேரா வீட்டுக்கு போயிரு போ. யாரும் அனுப்புறேன்னு கேட்டா கிங்ஸின் மாமான்னு சொல்லிடு. சரி நான் போறேன். போ போ போ. கண்டதை பார்த்து விட்டுட்டு போயிடாத. சொன்னா கேளு. இந்த மாதிரி யாருமே இல்லாத பிள்ளைங்களுக்கு தான் குடும்பத்தோட அருமை தெரியும். அது நினைச்சிருந்தா லண்டன்ல வாழ்ந்த வாழ்க்கைக்கு எவனையா நிறுத்து கிளம்பிட்டு இல்ல கண்டவங்கள ஊரை சுத்திட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். அது எப்படி இருக்கும் தெரியல. அந்த நகரம் எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா இந்த புள்ள நீ சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த மாடு ட்ரெஸ்ஸை தூக்கி எரிஞ்சிட்டு இந்த லண்டன் இந்த பிள்ளை மாதிரியா இருக்கு. அவன் உனக்காக தான் இவ்வளவு மாறி இருக்கா. நமக்காக ஒருத்தங்க மாறுதெல்லாம் பரம்டா. வெற்றாத நல்ல பிள்ளையாக்கு. நான் உனக்கு இப்ப கல்யாணம் பண்ண சொல்லலையே, நம்ம வீட்டுல இருந்துட்டு போறா. உனக்கு காதலிக்க சொல்லலையே, அது பாட்டு நம்ம வீட்டுல இருந்துட்டு போட்டுமே. சரி உன் வாயாலே சொல்லு. எங்களை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். கிங்ஸின் மாமா அனுப்பி வச்சார் மட்டும் சொல்லு. சரி சரி போ. மாமா தேங்க்ஸ் மாமா. சரி போ. நான் கூட மாட உங்களுக்கு ஒத்தாச்சியா இருக்கேன். இது போதும் போமா போ. பார்த்தல ஒரு குடும்பத்துக்குள்ள போனோம்னா அந்த பிள்ளை எப்படி சந்தோஷமா ஓடுது பாரு. இந்த பிள்ளைங்களுக்கு தெரியும்டா குடும்பத்தோட அருமை. அப்ப மகிமா ஜோசனுக்கு என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன முட்டாளா? நீ என்ன பேசிட்டு இருக்க? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. எப்படி உடனே முடியுது? டேய் இப்போதான் நான் நிம்மதியா இருக்கேன். நான் எப்படி அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துருவேன் அது எனக்கு நல்லா தெரியும். நான் இப்படி இருக்கும் போதே இன்னொருத்தனை ஏறட்டு பார்க்க மாட்டேங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் வாழ்ற வயசுல அவளை விரைவாக்க சொல்லுதியா? அந்த மாதிரி பிள்ளை எல்லாம் கடைசி வரைக்கும் ஒத்தனையே நினைச்சிட்டு அப்படியே செத்து போயிடும். அவளுக்கு பூமியில பிறக்காமலே இருந்துக்கலாமே. என்ன காதலிச்ச பாவத்துக்காக அந்த பிள்ளை நான் காலத்துக்கும் விரை வச்சுட்டு போனோம். ஏண்டா அந்த பாவமே காலத்துக்கும் நம்ம தலைமுறை மேல இருக்கும். அதுக்கு எனக்கு சாவு எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஏதோ அந்த வயசுல நானும் அந்த பிள்ளை சுத்துனேன், அவ்வளவுதான். அது எல்லாத்துக்கும் வர வயசு போலதான். அதுக்காக வாழ்க்கையை நான் சூரிய பண்ண முடியுமா? எல்லா பொண்ணும் வாழணும்டா. பூவு போட்டாலும் நம்ம கலாச்சாரம். அப்படி இருந்தாதான் அந்த பிள்ளை நல்லா மதிப்பானுங்க. அப்படி மதிக்கணும்னு வச்சுக்க அந்த பிள்ளை வாழ்ற வாழ்க்கையை நரகமாயிரும். என்ன சொல்ல வர? நம்ம காதலிச்ச மட்டும் போதாது, அந்த புள்ள நல்லாவும் இருக்கணும். அதுதான் உண்மையான காதல். ஜோசன் யாரு? நம்ம குடும்பத்துல நம்ம ரத்தத்துல பிறந்தவன். ஆனா நம்ம குடும்ப சூழ்நிலையில அவன் எங்கேயோ சதறி கிடந்தான். நாமளாத ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டோம். அவன் இத்தனை வருஷம் கழிச்சு அன்னைக்கு லைவ் போட்டதுனால அது இசையால வந்து சேர்ந்தான். இல்லன்னா அவன் செத்து போனா கூட நம்ம எந்த குடும்பம் நமக்கு யாரு இருந்தான்னு கூட தெரியாம போய் சேர்ந்திருப்போம். அவனுக்கு இனி எந்த பொண்ணு வந்து கிடைக்கும், யார் கல்யாணம் பண்ணிக்குவான், அவன் வாழ்க்கை எடுத்துக்காகும். இங்க எல்லாரும் குடும்பமா இருக்கும்போது அவன் இத்தனை வயசு கடந்து அவன் அப்படியே இருக்கணுமா? அவன் நம்ம ரத்தம். அது சரிதானே? நீங்க பாரு, என் உருத்துல இருக்கான். கண்டிப்பா நல்லா வச்சு பாத்துக்கிடுவான். மகிமாவும் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பா. மகிமாவும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பா. இங்க பாரு, நானாவது முரட்டு பையன். ஜோசன் அப்படி இல்ல, ரொம்ப புத்திசாலி, ஷார்ப் மைண்ட். என்னது நல்ல நிதானமா இருக்கான். நல்லா பாத்துக்கிடுவான். அதுக்கு மகிமா சம்மதிக்கணும். அதெல்லாம் சம்மதிக்க வச்சிடலாம். இங்க பாரு, மகிமாவும் நல்லா வாழுவா. நம்ம குடும்பத்தால கைவிடப்பட்ட நம்ம அண்ணனும் நல்லா வாழுவான். டேய் அவனும் ஆம்பளை, அவனுக்கு ஒரு துணை தேவை. யாரும் அவனை கல்யாணம் பண்ணி இதை அவன் எப்படி அவன் வாழ்க்கை அமைச்சுக்க முடியும்? கிங்ஸனோட மூத்தவன் தான் ஜோசன். சாம கூட ஒட்டி பிறந்தவன். சாமனுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான் 7 வயசுல. நினைச்சு பாரு. வேண்டாம், ஜோசனை நல்லா வாழட்டும். மகிமாவுக்கு ஜோசனை பொருத்தமா இருப்போம். எனக்கு இன்னும் இது சரிப்பட்டு வரல, பாத்துக்க. எல்லாம் சரிப்பட்டு வரும். நான் மகிமா திட்டின உடனே ஜோசன் எனக்கு எவ்வளவு கோவம் வருது பத்தியா? இப்பவுமே இவ்வளவு சப்போர்ட் பண்றான். நாளைக்கு மனைவி ஆகிட்டா அவளை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். அதுதான்டா வேணும். ஃபர்ஸ்ட் ஜோசனை அவன் ஏத்துக்க மாட்டாதான். ஆனா அவன் காட்டுற அன்பும் பாசமும் அவளுக்கு நிச்சயமா பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் யாருக்கிட்ட விட்டு கொடுப்போம்? இதுதான்டா காதலிச்சலுக்கு நாம செய்யற நன்மை. அவன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அல்ப வயசுல போற எனக்கு எதுக்கு பொண்டாட்டி பிள்ளை? என் சாவ முன்னுக்குட்டியே பாத்துட்டு இருக்கேன். எப்போ வேணாலும் வரலான்னு எனக்கே தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேண்டாம். இங்க பாரு, அவங்க 2 சேர்ந்து வாழ்தான் பொருத்தமா இருக்கும். வா ஆடா, பொய்யாம செத்து போயிடுன்னு சொல்லாத. நான் உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். தனிமரமா விட்டுட்டு போயிடாத. விதி வா.
வாடா வா, இனிமேல் ஏதாவது பார்த்து பேசணும் போன. டேய், நான் எதுனா சந்தோஷமா இருக்கேன்டா. என் உசுறு போனா அந்த குடும்பத்துக்காக தானே போவோம். வா, இத்தனை வருஷம் அந்த குடும்பத்தை ஓத்திரமா இருந்தேன், இப்போ உபரமா இருக்க போறேன். இவ்வளவு வித்தியாசம். இது எனக்கு கிடைச்ச வரண்டா. வாரத்தை போய் யாராவது வேண்டாமானுங்களா? வா. அதுல ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமாடா, என் உசுரிய புள்ள வெள்ள தானே போமா, மறுபடியும் உனக்கு புள்ளையா பிறப்பணும். இதுக்கு எனக்கு என்னடா வேணும்? இவனால என் புள்ளைய தூக்கி சமந்தேன், நாளை முத என் புள்ள என்ன தூக்கி சமப்பா. புள்ளைக்கு புள்ளையா பிறக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நான் என் புள்ளைக்கு புள்ளையா பிறக்க போறேன். எனக்கு வரண்டாது. நானே என் புள்ள மண்டியில எப்போ உசுறு புரியன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். பைத்தியமாடி, அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் கிடைப்பாடா? என் புள்ள கிடைக்கணும், அவ்வளவுதான். என் உசுறு அவன் மண்டியில போகணும்னா அப்ப நமக்கு கிடைச்சிருவான்லடா.